Assalamualaikum. Hello everyone. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ரவா லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா ரெசிபிஸ் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ எப்படி ரொம்பவே ஈஸியா ரவா லட்டு செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல நான் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த கீயோட நான் 1 கப் ரவை சேர்த்துக்கிறேங்க. இந்த ரவை பார்த்திங்கன்னா நம்ம மிதமான சூட்லேயே வறுத்து எடுத்துப்போம். லைட்டாக நம்மளுக்கு கலர் மாறினாலே போதும். இந்த ரவை நம்ம வறுத்தாச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 3/4 கப் சுகர் சேர்த்துக்கிறேங்க. எந்த கப்பில் நம்ம ரவை அளந்தோமோ அதே கப்பில் நம்ம 3/4 கப் சுகர் எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த சுகரே நல்லா மிக்ஸி ஜாரில் ஃபைன் பவுடராக அரைச்சி கொண்டு வந்துட்டு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த ரவையை சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துப்போங்க. இப்போ ரவையை அரைச்சாச்சுங்க. இதுவுமே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த சுகரோட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து கொஞ்சமாக முந்திரியும் காஞ்ச திராட்சையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் இந்த ரவையோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரியும் காஞ்ச திராட்சையுமே அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக இந்த ரவையோட நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப பால் தேவைப்படாதுங்க இதுக்கு. அப்போ ரொம்ப பால் அதிகமாக சேர்த்துட்டோம் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கவே வராது. ஸோ கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம். ஒரு லட்டுக்கும் நம்ம ஒரு முந்திரி திராட்சை மாதிரி வச்சு நம்ம நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்படி எல்லா லட்டுலேயுமே நம்ம ஒரு முந்திரி ஒரு திராட்சை வச்சு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற எல்லா ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். தேங்க்ஸ்.